ஹலோ கைஸ், ஐம் மருண். 2019ஆம் ஆண்டு நமது பூமியில் கண்டுபிடிக்கப்பட்ட மீட்டோரைட் மீது இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி ரிசர்ச்சர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் ரிசர்ச் மற்றும் அனலைஸ் பண்ணதில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மீட்டோரைட் நமது பூமியின் மிகவும் ஆழமான கடல் பகுதியான மரியானா ட்ரெஞ்சில் எந்த அளவு ப்ரெஷர் இருக்குமோ அதை விட அதிகமான ப்ரெஷரில் கண்டுபிடிக்கப்பட்ட மீட்டோரைட் இந்த பாறை இந்த ராக் உருவாயிருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். நமது சோலார் சிஸ்டம், நமது சூரிய குடும்பம் இப்போதைக்கு எந்த அளவு மிகப்பெரிய அளவு உள்ளதாக இருக்கோ இதை விட 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மேசிவ் லார்ஜ் மாலிகுலர் கிளவுட் இருந்திருக்கு. அந்த மேசிவ் லார்ஜ் மாலிகுலர் கிளவுட்ல கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை பல மடங்காக இருந்திருக்கு. இப்படி பல மடங்காக இருந்திருக்கிற கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை மிக சிறிய அளவில் சுருங்கி நமது நட்சத்திரம் நமது சூரியன் உருவாயிருக்கு. அப்புறம் நமது சூரியனை சுற்றி புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் கிரகங்கள் உருவாக்கக்கூடிய டிஸ்க் உருவாயிருக்கு. அந்த கிரகங்கள் உருவாக்கக்கூடிய டிஸ்கில் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த 8 கிரகங்கள், இந்த 8 பிளானட்டுகள் நமது சோலார் சிஸ்டத்தில் உருவானுச்சு. இப்படிதான் நமது சூரிய குடும்பம் உருவானுச்சு. மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மீட்டோரைட் நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல என்ட்ராகுது. என்ட்ரான அந்த மீட்டோரைட் நமது பூமியோட அட்மாஸ்பியரை கடந்து நார்த் வெஸ்ட் ஆப்பிரிக்கா சகாரா டெசர்ட்ல பாலைவனத்தில் அந்த மீட்டோரைட் விழுது. 2019 இந்த மீட்டோரைட்டை சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மீட்டோரைட்டுக்கு NWA 12774 அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் நியமிக்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த NWA 12774 இந்த மீட்டோரைட் மீது இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி, அதாவது லேசர் மற்றும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி ரிசர்ச்சர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் அனலைஸ் பண்ணுறாங்க. அதன் மூலம் இந்த மீட்டோரைட் இந்த ராக் உள்ள கிளினோபைராக்சின் எனப்படும் மினரலை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மீட்டோரைட்டில் அதிக அளவு அலுமினியம் இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதன் மூலம் இந்த NWA 12774 இந்த ராக் இந்த பாறை உருவாகிறதுக்கு எக்ஸ்ட்ரீமான ப்ரெஷர் ஏற்பட்டிருக்கும். எந்த அளவு ப்ரெஷர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 17.5 கிலோபார் ப்ரெஷர் இந்த பாறை உருவாக இந்த ராக் உருவாக ஏற்பட்டிருக்கும். இந்த ப்ரெஷர் நமது பூமியின் மிகவும் ஆழமான கடல் பகுதியான மரியானா ட்ரெஞ்ச் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை விட 17 மடங்கு அதிகமான ப்ரெஷர். இந்த அளவு எக்ஸ்ட்ரீமான ப்ரெஷர்ல எந்த ஒரு ஆஸ்ட்ராய்டும் உருவாயிருக்க வாய்ப்பில்லை அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிக்கிறாங்க. இதன் மூலம் 2019 நார்த் வெஸ்ட் ஆப்பிரிக்கா சகாரா பாலைவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த NWA 12774 ஆஸ்ட்ராய்டு மூலம் உருவாகலை அப்படின்ட்டு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த ராக் இந்த பாறை உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது சோலார் சிஸ்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் மார்ஸ் பிளானட்டால உள்ள ஒரு பிளானட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிளானட் ஆரம்ப காலகட்டத்திலேயே அழிஞ்சிருக்கு. அழிந்த அந்த பிளானட்டோட சிறிய துண்டு சிறிய ராக் தான் நமது பூமியில விழுந்திருக்கு. அதை தான் 2019 சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்க பார்க்கணும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கவுண்ட் பண்ணுங்க. See you.